Luxurious. இது நம்ம ஃபேமிலி. திமுக கூட்டணியில தொடர்ந்து இழுபறி. திருமாவளவன் சொல்ற மாதிரி நாங்க 2019க்கு முன்பு காவிரி நீர் பிரச்சனையிலிருந்தே நாங்க கூட்டணியில இருக்கிறோம். ஆனாலும் இழுபறி இன்னும் இடங்கள் தீர்வாகாத ஒரு நிலையில இந்த கூட்டணி தொடர்பாக அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான விமர்சனங்களை வச்சு ஒரு திசை திருப்பக்கூடிய நிகழ்வு பண்றாரா திருமாவளவன்? இல்லை, நாங்கள் எப்போவுமே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எப்போவுமே நேரடியாக பேசக்கூடியது, ஓப்பனாக பேசக்கூடியது, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பேசக்கூடியது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய ஒரு தலைவர் இல்லைன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. இருக்கிற ஆளுமைகள் அல்லது எல்லாருமே இதை ஒத்துக்குருவாங்க. இதை பாஜகவை சேர்ந்தவர்களே ஒத்துக்குருவாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கி இருக்கிற சூழலில் அதிமுக பாஜக உறவு, அவர்களுடைய ரெண்டு பேருடைய உறவு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்க எங்கேயுமே ஆரம்பத்திலேருந்து நீங்கள் 2014 இருக்கட்டும், 14லேருந்து நீங்கள் தொடக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தனித்து அவங்க நின்று வெற்றி பெற்றதில்லை. ஒரு மாநிலத்தில் ஒரு 2 மாநில கட்சிகள் இருப்பாங்க. அந்த ஒரு மாநில கட்சியை அவங்க கூட்டணி வைப்பாங்க, இன்னொரு மாநில கட்சியை எதிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாநில கட்சியை சிதைப்பாங்க, பிரிப்பாங்க. அதுக்கு உதாரணம் நீங்கள் மகாராஷ்டிராவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உத்தவ் தாக்கரேயோட அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. அங்கேருந்து அவர் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா அதை உடச்சி சிண்டையை தனியாக எடுத்து அவங்க கையில் வச்சுக்கிறாங்க. இது ஒரு உத்தி. இது இந்தியா முழுக்க அவர்கள் யாரெல்லாம் ஒன்றும் ஒத்துழைப்பு கொடுத்தா அவங்களோட இணைஞ்சி பண்ணுவாங்க, ஒத்துழைப்பு கொடுக்கலையே அதை உடைப்பாங்க. சிதைப்பது, பிரிப்பது, இதுதான் அவங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அவங்களுடைய பொதுவான ஒரு உத்தியாக இருக்குது. அப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை நம்ம எப்படி சிதறடிக்கிறது, அது ஒட்டுமொத்தமாக அந்த எதிர்ப்பு ஓட்டை திமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது. அதில் ஏதாவது பதட்டம் இருக்கா? ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி பிரியாமல் இருந்த வரைக்கும் நமக்கு ஒரு லாபம் இருந்தது, இப்போ பிரிஞ்சிடுச்சு. அதனால் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு அப்படியே ஒட்டுமொத்தமாக கன்சாலிடேட் ஆகாமல் அதிமுகவுக்கும் போயிடும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. கடந்த தேர்தலில் 2 பேரும் இணைஞ்சே ஓட்டு அவங்க வெற்றி பெருசாக வெற்றி பெற முடியல. அப்போ நீங்கள் பிரிஞ்சு என்ன ஆக போகுதுன்னு அதிமுகவுக்கும் தெரியும். ஆனால் எதற்காக இணைஞ்சதுனால கிடைக்கல, பிரிஞ்சா கிடைச்சிருமோ? இல்லை அதை தான் சொல்ல வரோம். நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக வெளியே போனது, அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக வெளியே போயிட்டாங்க, அதிமுக கூட்டணியில் இருந்த டாக்டர் கிருஷ்ணசாமி வெளியில் போயிட்டார், அதிமுக கூட்டணியில் இருந்த ஜான் பன்னியன் வெளியில் போயிட்டார், அதிமுக கூட்டணியிலிருந்து ஏசிஎஸ் வெளியில் போயிட்டாங்க. இவர்களையெல்லாம் மீண்டும் அழைக்காமல் ஏன் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கள அழைக்கிறாங்க? ஏற்கனவே திமுக கூட்டணி நீண்ட காலமாக பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, பாஜகவை வீழ்த்துவது என்கின்ற ஒரு மைய புள்ளியில் இணைந்து நம்ம ஒரு அன்பு, ஒரு அக்கறை, நீங்க சொன்ன மாதிரி ஒரு கரிசனம் ஏதோ வேணா இருக்கு. இல்லை, நீங்க அது எல்லாமே சரி. அதாவது தலைவர் இந்த அன்புக்கு நன்றின்னு சொல்லிட்டாரு, கரிசனத்துக்கு நான் அதுக்குள்ள நான் போகலை. ஏன்னா ரொம்ப பேரன்புல நாங்கள் திக்கும் காடையிடக்கூடாது. அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சி இன்னைக்கு பாஜகவால் இயக்கப்படுகிறது. இது புரிஞ்சோ வெளியே வாங்கன்னு அழைச்சதும் திருமாவளவன் தான். அதைத்தான் நீங்க பாஜக கூட்டணியில இருக்காதீங்க, வெளியே வாங்க, அதுதான் உங்க கட்சிக்கு நல்லது அப்படின்னு. எங்களுடைய வந்த பிறகு ஏன் வந்தீங்க? வந்ததுல சந்தேகம் இருக்கு. அதுதான், நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய தீர்மானங்கள்ல நீங்க அதிமுக மாநாடு நடத்து, அந்த மாநாட்டில் என்ன சொல்லி தீர்மானம் போட்டிருக்கீங்க? அண்ணாமலை ஜெயலலிதா அம்மையார் மீதும் எம்ஜிஆர் மீதான விமர்சனத்தை முன் வச்சு நீங்கள் நாங்கள் இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்க. கோட்பாட்டு அடிப்படையில் அதிமுக பாஜகவை எப்படி எதிர்க்கிறது அப்படிங்கிறது தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் டில்லி சீர்திருத்த மசோதாவை நீங்கள் அமித்ஷாவுக்காக ஆதரிச்சோம்னு சொல்லி சொல்கிறீங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? சரி, அது நீங்கள் கடந்த காலத்தில் கூட நீங்கள் விடுங்க. நீங்கள் எல்லா சட்டங்களையும் நீங்கள் ஆதரிச்சிங்க, அதன் அடிப்படையில் வந்துச்சுன்னு சொல்லி விட்டுருங்க. இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கும் தமிழ்நாட்டினுடைய அடையாளங்களுக்கும் எதிராக செயல்படுகின்ற ஆளுநருக்கு எதிராக ஒரே ஒரு போராட்டம். தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழகம் அப்படின்னு சொல்லி சுருக்கினார், அதுக்கு எதிராக நீங்கள் போராட்டம் நடத்துனீங்களா? நீங்கள் ஆரியம் திராவிடம் சம்மந்தமாக நீங்கள் கேள்வி எழுப்பிய போது அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? எதுவுமே இல்லை. அக்னீஸ்வரன், இந்த அண்ணாமலை எதிர்ப்புங்கிறதோட நிறுத்திக்கிறதுல தான் சிக்கல் இருக்கா? பாஜக எதிர்ப்பை அண்ணாமலைங்கிற இந்த தனிப்பட்ட நபர் மீதான எதிர்ப்பாக நிறுத்திக்கிறது, அவர் மீதான விமர்சனங்களை மட்டும் வைக்கிறது, அதை கடந்து எடுத்துட்டு போகாம அதிமுக தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? அதுதான் இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் வலு கூட்டுதோ? இல்லை சார், அது இல்லை சார். அதையும் தாண்டி அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சார். அவர் ஒரு அம்புதான். அதை எய்கிறவர்கள் டெல்லியிலிருந்து எய்கிறார்கள்.
நான் சொல்றது மாதிரி சொல்றேன்ப்பா, நீ அங்க பேசுறதெல்லாம் பேசு. ஆனால் இதே ப்ராஜெக்ட் அதுதான் கேள்வியே. நீங்க வெறும் அம்ப மட்டுமே முறிச்சு போட்டே இருக்கீங்களே, வில்ல பத்தி பேச மாட்டேன்றீங்களேன்னு தான் தனியரசு கேக்குறாரு. அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிசல்ட் தான் முக்கியம். எங்களுக்கு சுகர் பிபி இவ்வளவு கூடி போச்சு, இவ்வளவு தேர்தல்ல நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோம், இனியுமா அம்பா இருந்தா வில்லா இருந்தா போதும்ட்டு வெளியேறிட்டாங்க. இல்ல நான் அதுல சொல்ல வந்தது என்னன்னா, திமுக கூட்டணியில நீங்க வந்து இவங்க வந்து இன்னைக்கு வரை பெண்டிங்ல இருக்கிறாங்க, யாரையும் வந்து கூப்பிடல, பாமகவை வந்து இறுதி செய்யல, வேற எந்த கட்சியும் இறுதி செய்யல. ஆனா உங்களுக்கு அழைப்பு, அதான் காங்கிரஸுக்கு அழைப்பு என்ன அப்படின்னா, அப்ப நீங்க வந்து நோக்கம் என்ன இப்பயே புரிஞ்சிருக்கும். நான் வந்து நாங்க வெளிப்படையா இதுல வந்து புரியறதுக்கா நம்ம சொல்றோம். அப்ப யாராவது ஒருத்தர் வந்து இங்க வந்து அங்க வந்து திமுக கூட்டணியில யாராவது வருவாங்க அப்படிங்கிறதுக்காக பாஜகவை விட்டுட்டா திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்த முடியுமா? அதுதான் வந்து பாஜகவினுடைய சப்ஸ்டிட்யூட்டாக வந்து அதிமுக இயங்கிக்கின்றது. நாம வந்து சொல்றோம். இது வந்து அதிமுக வந்து தெரிஞ்சு செய்து தெரியல பாருங்க. நீங்க நல்ல மனசோட செஞ்சது எவ்வளவு சந்தேகத்துக்கு பெருந்தன்மையா நீங்க செஞ்சது. அதாவது திமுக வந்து சப்ஸ்டிட்யூட்டா விடுதலை சிறுத்தைகள் வச்சுக்கின்னு சொன்னா அண்ணன் ஒத்துக்குவாரா? அப்படியெல்லாம் ஒரு கட்சிக்கு சப்ஸ்டிட்யூட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ஒரு செய்தி. இந்த சப்ஸ்டிட்யூட் அப்படிங்கிற வார்த்தை எப்படின்னா, நீங்க உங்களுடைய செயல்பாட்டில இருந்து அதை நம்ம வந்து சொல்றோம். நீங்க யாரை எதிர்க்கிறீங்க? இப்ப மோடியை நாங்க வீழ்த்துவோம், பாஜக இங்க வந்து எதிரா இருக்குது, பாஜக இந்த மக்களுக்கு எதிரா இருக்கு, 37,000 கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த கூர்மையான விமர்சனங்கள் இல்ல. அங்க வந்து நீங்க அதிமுக அரசாங்கம் சரி பேசுவோம், இடைவெளி பாருங்களேன். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.